ஹலோ பரத், டைம் என்ன ஆகுது? எங்க இந்த தானே இருக்கேன். எனக்கு புரியல. வணக்கம் தமிழா ஷூட் இருக்கு, ஆனா எங்க இன்னும் லொகேஷனே வரல. பிரீத்தி, வணக்கம் தமிழா ஷூட்டே இன்னைக்கு பாம்பு பண்ணையில தான் பண்ண போறோம். பாம்பு பண்ணையா? எனக்கு புரியல. சென்னை ஸ்னேக் பார்க் இருக்குல்ல, ஆமா, அங்க இன்னைக்கு வணக்கம் தமிழா ஷூட்டே போகுது. ஓகே. இல்ல புரியல, ஏன் திடீர்னு இந்த மாதிரி லொகேஷன் சேஞ்ச்லாம்? பாரு, மழைக்காலம் அப்படின்றதெல்லாம் வருது. ஸோ பாம்பெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். நீ மக்கள் நிறைய அதெல்லாம் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து எப்படிலாம் வந்துட்டு நம்ம அவேர்னஸ் தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள் அப்படின்றதுக்காகவே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட இன்னைக்கு ஸ்னேக் பார்க்ல இருந்தா நம்ம வணக்கம் தமிழா போகுது. பட் பரத், அவேர்னஸ்லாம் ஓகே. பாம்புனா படையே நடுங்குமே, ஆனா உள்ள ஒரு படையோடல பாம்பு வேற இருக்கும். ஏன் பாம்பு மட்டும்தான் படம் எடுக்குமா? நம்ம பாம்பை படம் எடுக்க மாட்டோமா? உள்ள போறோம், பாம்பை படம் எடுக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இந்த பாம்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். எப்படி பாம்பை ஹேண்டில் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம போய் தெரிஞ்சுக்க போறோம். போலாமா? அப்ப நீ ஃபுல் இன்ட்ரஸ்டா இருக்க போகுது. செம்மையா இருக்க போகுது. பாம்பு இருக்கு, பாத்து வா. சென்னை பாம்பு பண்ணையில. ஆமா, பிரீத்தி, அங்க ஒரு கும்பல் நிக்குதா? அங்க ஒருத்தர் நிறைய பேர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரா? ஆமா, கிரீன் ஷர்ட். அவர் தான் நம்ம தேடி வந்த அதிகாரி. அவர் கூட தான் போய் நிறைய விஷயங்கள் பாம்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல் இன்ஃபோ அங்கதான். போலாமா? எஸ். நாராஜ், வாட்டர்ல அந்த மோட்டர் கரெக்டா போறியா? சர்க்குலேஷன்ல சரியா போறோம். ஹலோ சார். ஹாய் பிரீதி, how are you? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சன் டிவில இருந்து வந்தீங்க ஸ்னேக் பார்க். ஆமா சார், ரொம்ப சந்தோஷம். உங்களையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றீங்க. அப்படியே எங்களுடைய டவுட்ஸ் இன்னைக்கு நீங்க தீர்த்து வைப்பீங்கன்ற நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சி வந்துட்டு சென்னை பாம்பு பண்ணையில இருந்தா நடக்க போகுது. அண்ட் நம்ம கூட சென்னை பாம்பு பண்ணையோடைய ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் கலையரசன் சார் இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அதாவது பாம்பு சார்ந்த அண்ட் அந்த ஆன்டி வெனம் அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய ஆராய்ச்சிகள் அப்படின்னு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கும் மக்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் அப்படின்றது இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆமா சார், மெயினா பரத் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பாம்பு படம் எடுத்து பார்த்திருப்போம், ஆனா பாம்பையே படம் எடுக்கிறதுக்கு வித் யோர் பெர்மிஷன் வந்திருக்கோம். பாத்துடலாமா? வாங்க, உங்களை வெல்கம் பண்றோம் ஸ்னேக் பார்க். வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். முதல் கேள்வி, பாம்பு அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. ஐயோ, நமக்கு ஏதாவது ஹார்ம் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறோம்ல. பாம்பை கண்டு நம்ம பயப்படணுமா? பாம்பை கண்டு நம்ம பயப்பட வேணாம். அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னாடி பாம்பு, எல்லா பாம்புமே கடிச்சா இறந்துருவாங்க, பாம்புனா ஒரு ஈவில் ஒன்று நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நம்ம பாம்பை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாம்பில் எது விஷமுள்ள பாம்பு, எது விஷமில்லாத பாம்புன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். விஷமுள்ள பாம்புங்கிற வந்து மனித இடத்தை சுற்றி இருக்கிறது வந்து 4 வகையான பாம்புகள்லாம் இருக்குது. ஓ, 4 வகை தான். என்னென்ன வகை சார் அது? நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு. ஓகே சார், இப்போ இங்கே வாங்கலாம். இப்போ இது என்ன வகை பாம்பு? அது இது வந்து நம்ம எல்லோ அனகொண்டா பேபிஸ். ஓகே. ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 years old பேபி அனகொண்டா. இது வந்து நம்ம எக்ஸோட்டிக் ஸ்பீஷிஸ், இந்தியன் ஸ்பீஷிஸ்ல. சார், இப்போ அனகொண்டாலாம் உண்மைதான். அனகொண்டாங்கிற ஒரு போவாஸ்ன்னு சொல்லுவோம், பைத்தனோட ரிலேட்டட் ஃபேமிலி. இது அது உண்மைதான். அது சவுத் அமெரிக்காவில் இருக்கு. இது வந்து இங்க நீங்க பாக்குறது வந்து ஒரு 1 year old பேபி தான். அது 1 year குட்டி இவரு. ஓகே சார், பொதுவா வந்துட்டு இந்த மழைக்காலங்கள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிட்டாலே வந்துட்டு நம்ம நிறைய அந்த பாம்புகளை வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்துட்டு நம்மளை தயார்படுத்திக்கணும்? இப்போ பாம்புலாம் திடீர்னு வருது போச்சு அப்படின்னா எப்படி தயார்படுத்திக்கணும் நம்மளை? ஆக்சுவலி பாம்புகள் வந்து வலை தோண்டி வாழாது. எலியில கரையான் புத்துகள் இருக்கும் ஒரு வலையில தான் வாழும். அந்த வலைகளை நம்ம மழை காலங்களில் வந்து நீர் நிரம்புறதால அந்த வலைகளில் இருக்கிற பாம்பு வெளியில் வந்துடும். அது வெளியில் வரும் மேடான பகுதியை நோக்கி எங்கே கன்வீனியண்டாக இருக்கு அங்கே வந்துடும். பொதுவாக என்னன்னா நம்ம வீடுகள்லாம் கொஞ்சம் மேடான பகுதிகளாக இருக்கும். அங்கே வீட்டுக்குள்ளெல்லாம் பாம்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மழை காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே ஓகே. ஆனால் பார்த்து பயப்பட தேவையில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்லி இந்த 4 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷமான பாம்புகள், மீதியெல்லாம் விஷம் இல்லை. அதனால் எந்த பாம்பு வருதுங்கிறத பார்த்து தான் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாம்புகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பாம்புகளை பிடிக்கிறதுக்கான ரெஸ்கியூ டீம் வனத்துறையின் மூலயமும் தீயணைப்புத்துறை மூலயமும் இருக்கு. நம்ம ஃபோன் பண்ணால் ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அதனால் பாம்புகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வெனமஸ் ஸ்னேக்ஸாக இருந்தால், அதை விஷமுள்ள பாம்புகளாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு நம்ம ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் சொல்லணும். இவர் நாங்க வந்து நிறைய அந்த பாம்பு இது ரிலேட்டடான மூவிஸ் எல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்கியூ நீங்க சொன்னதால கேட்குறேன், இந்த ரெஸ்கியூ பண்ணி, அதாவது வந்து நம்ம வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னா அதை வந்து வனத்துறையில இருந்து வந்து கூட்டிட்டு போறாங்களே,
கொண்டு போற பாம்பை என்ன பண்ணுவாங்க? எங்க விடுவாங்க? நம்ம ரெஸ்கியூ பண்ற பாம்பை வந்து நியர்பை ஃபாரஸ்ட் ஏரியால விட்டுருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்னைன்னு சொன்னா நன்மங்கலத்துல, திருப்பூர் ஒரு ஏரியாவில், சம்டைம் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஈவன் செஞ்சி பக்கத்துல கொண்டு விட்டுருவோம். பர்டிகுலரா அது விஷமுள்ள பாம்பா இருந்தா, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நல்ல பாம்பு மாதிரி இருந்தா அங்க விடுவோம். சாரப்பாம்பு மாதிரி பாம்புகளா இருந்தா அங்கேயே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு அங்கேயே விட்டுறோம். பாம்புகள் வந்து நம்ம சுற்றுச்சூழல் முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனா கம்ப்ளீட்டா பாம்பு ஒரு இடத்துல இருந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, இல்ல அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. நீங்க சொன்னீங்க சுற்றுச்சூழல்ல ஒரு முக்கியமான பங்கு இந்த பாம்புக்கு இருக்குன்றீங்கல்ல. பாம்போடைய எண்ணிக்கை ஒரு இடத்துல குறைஞ்சிருச்சுன்னா வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க வரும்? பாம்புகள் வந்து பொதுவா மனிதன் எங்க இருக்கானோ அங்கெல்லாம் எலி இருக்கும். எலி இருக்கிற இடத்துல பாம்பு இருக்கும். எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். நம்ம ஃபுட் வேஸ்ட்லாம் நம்ம கிச்சன் வேஸ்ட் நிறைய போடுறாங்கிறதால தான் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் பாம்பு வருது. ஸோ பாம்புகள் வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணினோம்னா நம்ம எலி தொல்லைகள் அதிகமாகிடும். எலியிலேருந்து பரவக்கூடிய ஹெப்படைட்டிஸ் பி, பிளேக் மாதிரியான கொடிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் பாம்போட எண்ணிக்கையும் எலியோட எண்ணிக்கையும் ஒரே சமநிலையில இருக்கணும், கடுப்படுத்தணும். அப்போ நீங்க சொல்றது பார்த்தா பாம்பு ஒரு வகையில நமக்கு நல்லதா பண்ணுது. பாம்பு எப்போதுமே நல்லது பண்ணிட்டு இருக்கு. எலியை விட அதிகமா நல்லது பண்றது பாம்பு தான். சார், இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும்னா, இப்ப இந்த ஒரு பாம்பை பாக்குறோம், இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன், வழியில டக்குனு ஒரு பாம்பை பாக்குறேன், நான் என்ன பண்ணணும்? நீங்க பாம்பை பார்த்தா அமைதியா இருந்துக்கணும், அவ்வளவுதான். பாம்பு வந்து நம்ம பிரெடேட்டர் இல்லை, நம்மள பாம்பு கடிக்கணுங்கிறது அதோட நோக்கம் இல்லை. அதுக்கு நம்ம உணவு இல்லை. அதனால பாம்புகள் நார்மலா கடிக்கிறது இல்லை, அன்லஸ் நீங்க போய் அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும். சார், அதே மாதிரி பாம்போட ஆக்டிவிட்டிஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது சைலண்டா தான் போகுது, இல்ல நம்மளதான் பாக்குது, கொத்த வர போகுதுன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம சொன்னாலே பாம்பு வந்து நம்மளை கொத்த வேண்டிய அவசியத்திலே இல்லை. அதனால அது பாம்பு நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு முயற்சிகளே பண்ணாது. திரும்ப அது பாட்டுக்கு அதை வந்து நம்மளை பார்த்தோன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். அது வந்து நம்மளை சார்ஜஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கார்னர் மாட்டிடுச்சுன்னா அது ட்ரை டு சார்ஜ். நீங்க சில சமயம் பாம்பு நல்ல பாம்பு படம் கூட எடுத்து முயற்சி பண்ணும். அப்ப படம் எடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அமைதியா இருந்தீங்கன்னா அந்த பாம்பு அப்படி போயிடும். நீங்க அதை போய் தொந்தரவு பண்ணாத. நினைக்கிறோம் இப்படி வந்துட்டாலே பொசிஷனுக்கு வந்துருச்சு, கொத்த போகுதுன்னு. இல்ல அது வந்து அவாய்ட் பண்றதுதான் பாம்பு விரும்பும். ஓகே சார், இப்ப நீங்க இந்த படம் எடுக்கிறதுன்றதுல என்னோட அடுத்த கேள்வி. இது வந்துட்டு நிறைய கோடி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பாம்பு படம் எடுக்குது, நல்ல பாம்பு படம் எடுத்துச்சுட்டா நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுவோம் அது மூஞ்சியில, நாளை பின்ன நம்ம வந்து பழி வாங்குவோம் அது அப்படின்லாம் சொல்றாங்களே, பாம்பு பழி வாங்குமா? பாம்புக்கு வந்து மூளை வளர்ச்சி மிக மிக குறையுது. நம்ம 5 அறிவு 6 அறிவுலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதோட பிரெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெமரி கெப்பாசிட்டி கம்மி. அதனால பாம்புகள் வந்து நம்மளை பதிவுலாம் பண்ணிக்க முடியாது. அப்படி பதிவு பண்ண வேண்டிய மூளை வளர்ச்சி அதுக்கு இல்லை. அப்படி நடக்கிறது வந்து ஒரு என்ன சொல்ல, மூட நம்பிக்கையில ஒண்ணு. சாத்தியமே இல்லை, சாத்தியம் இல்லை, மூட நம்பிக்கையில ஒண்ணு. இத்தனை நாளா இப்படின்னும் போதெல்லாம் ஆஹா அதோடைய ஃபிலிம்ல நான் வந்துட்டேனே, எப்ப நெகட்டிவா கழுவ போகுதுன்னு நினைப்பேனே. ஓகே, அண்ட் இந்த இடமே ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிறைய இடங்கள் பார்க்கும்போது ரொம்ப வந்து காமன் கம்போஸ்டா இருக்கு. அதுல என் கண்ணுல அந்த பின்னாடி இருக்கிற ஒரு கல்லு தான் சார் தெரியுது. பாம்பு அது வாயில வந்து ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. அது வந்து என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா உனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குமே. எஸ், பிரில்லியன்ட் பாய். படத்தெல்லாம் பார்த்திருக்கோம். பாம்பு வந்து ரொம்ப நாளா வந்து அதோட விஷத்தெல்லாம் சேர்த்து வச்சு பௌர்ணமி அன்னைக்கு கக்கும். அப்ப பார்த்தா உள்ள இருந்து ஒரு மாணிக்க கல் வரும். இதெல்லாம் உண்மையா இல்ல வந்து இதை தேடி எல்லாம் காட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்றாங்களே? ஆக்சுவலி இது ஒரு வகையான கட்டுக்கதை. இது பாம்போட விஷம் வந்து பாம்போட இறை மேல குத்தி அதை மயக்கமடைய செஞ்சு இல்லை அது இறந்ததுக்கு அப்புறம் உணவாக எடுத்துக்கிறது தான் இருக்கு. ஒரு பாம்பு நல்ல பாம்பு இல்லை கட்டு வீரியனோ கண்ணாடி வீரனும் அந்த விஷத்தை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாம்பு உயிரோட இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த விஷத்தை இறக்குறது வந்து அதோட விஷத்தை வந்து அதோட உணவு பிடிக்கிறதா இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி பாம்போட விஷம் இறங்கவே இல்லை, கழிக்கவே இல்லை, சேர்த்து வைக்குது, மாசக்கணக்காக இருக்கும், வருஷக்கணக்காக இருக்கும், ஜொல்லா மாறி போயிடும், நாகரத்னம் மாறி போயிடுங்கிறதான் மிக மிக பெரிய கட்டுக்கதை. தெரிஞ்சுக்க இன்னும் அதை இதில் என்னன்னா என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் 2000 பாம்புக்கு மேலே நல்ல பாம்பு பிடிச்சி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவர் இன்னும் என்கிட்ட அனிமல் கீப்பராக தான் இருக்காரு. அவர் ப்ரொடியூசர் நான் இருக்கலாம், அப்படிலாம் ஜுவல்ஸ் நம்பாதீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. போகாத, ஏதாவது இந்த சீசன்ல மாணிக்கம் கிடைக்கும்னு. சார், பொதுவா பாம்புங்களுடைய இருப்பிடம் அப்படின்றது எதுவா இருக்கும்? ஏன்னா போய் கடிலாம் வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஐயோ பரத், சில பாம்புலாம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கு, ஷூஸ்க்குள்ள இருக்கு, வீட்டு பாத்ரூம்ல இருக்கு, துணிமணிக்குள்ள இருக்கு, மேல வந்துட்டு அந்த ஷெட்ல எல்லாம், ஸ்கூல் பேக்குள்ள எல்லாம் இருக்கு. சொல்லுங்க ஃபர்ஸ்ட், ஏன் சார் அந்த இடத்துக்குலாம் பாம்பு போகுது? பாம்போட வாழ்விடங்கிறது வந்து எப்போதும் எங்கெல்லாம் எலி இருக்கோ, எலி வலைகள் இருக்கோ, கரையாம்பூத்து இருக்கோ, அது மாதிரி இடத்துல இருக்கும். நம்ம கட்டட கழிவு நம்ம சொன்னாலே கருங்கல் போட்டு வைக்கிறது, செங்கல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் அதுக்கான உணவு கிடைக்கும், இறை. அதை தவிர திடீர்னு வீட்டுக்குள்ளே வர்றது,
ஃப்ரிட்ஜுக்குள்ளே வர்றது, ஏசிக்குள்ளே வர்றது, ஷூக்குள்ளே வர்றது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் சம்மரில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது பாம்பு ஒரு அதோட பாடி வார்ம்னஸ் கொண்டு வரணும். ஸோ எங்கெல்லாம் கூலிங்காக இருக்கோ அங்கெல்லாம் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பெசனில் போய் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் பாம்பை பிடிச்சி எடுத்துருக்கோம். ஏன்னா ஃப்ரிட்ஜை திறந்து வச்சிருப்பாங்க, பாம்பு மேலே ஏறி இருக்கும், உள்ள போயிருக்கும், வார்ம்னஸ் கேடும். வெயில் அடிச்சிருக்கு நம்ம ஊர்ல. அது என்னென்னா சொல்லுவோம், பாம்பு வந்து நம்ம சொல்லுவோம் கோல்டு பிளட்டட் அனிமல் சொல்லுவோம். வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அந்த மாதிரி தன்னை மாத்திக்கும். அடாப்ட் பண்ணிக்கும். நமக்கு இருக்கிற மாதிரி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லை, அடாப்ட் பண்ணிக்கிறதால ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா, சம்மராக இருந்ததுன்னா இது மாதிரி ஃப்ரிட்ஜ் ஏசிக்குள்ளே போயிடும். இதே மாதிரி நம்ம விண்டராக இருந்துன்னு வச்சுங்க, பைக்கு கொண்டு போய் இன்ஜின் ஓடி இருக்கும், பைக் நிறுத்திருப்போம். ஸோ அதுக்குள்ளே இன்ஜின் எல்லாம் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கார் இன்ஜின் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். முன்னாடி பானட்ல கீழே எல்லாம் ஏறிடும் பாம்பு, வெளில வருதா இல்லையானு தெரியாது. சார் இப்ப பாம்புக்கு காது கேட்காதுன்றதவே நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இருந்தாலும் மகிடிக்கு எப்படி சார் அந்த பாம்பு ஆடுது, அதை நம்ம பாக்குறோமே சார். பாம்புக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஏர்னு சொல்லுவோம், வெளியில காது கிடையாது. அதனால காது அதுக்கு நம்ம பேசுறதை கேட்க முடியாது, சத்தம் போடுறத கேட்க முடியாது. பட் நம்ம கிரவுண்ட்ல நடந்து போறோம்னு வச்சுங்க, ஏற்படக்கூடிய வைப்ரேஷனை கேட்கும். ஸோ மகிடிக்கு ஏன் ஆடுதுன்னு சொன்னா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாம்புக்கு வந்து அக்யூட் விஷன் வந்து அக்யூட்டா இருக்கும், நல்ல பார்வை திறன் ரொம்ப அதிகம். அந்த பார்வைக்கு கண்ணு எதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆடினாலும் அதை நோக்கி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மகிடியோட ஆட்டத்துக்கு தான் அது படம் எடுத்து ஆடுதே தவிர அதோட இசைக்கு இல்லை. ஆனால் இப்போ லேட்டஸ்டாக ரிசர்ச் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, அல்ட்ராசானிக் சவுண்டை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாம்பு. அதனால் ஒரு பாம்பை வந்து இன்னொரு பாம்பு கூட கம்யூனிகேட் பண்ணுற அல்ட்ராசானிக் இருக்கலாமா அப்படின்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அதை ஸ்டடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா பாம்புக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெப்பலண்ட் தயார் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனால் மனிதர்கள் கேட்கக்கூடிய அளவுல சத்தத்தை கேட்காம லோ ஃப்ரீக்குவென்சியில் பாம்பு கேட்கறதா இப்போ ரிசர்ச் நடந்துருக்கு. நம்ம எலிஃபென்ட் வந்து நம்ம சொல்கிறோம் அல்ட்ராசானிக் சவுண்டில் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பாம்பு லோ ஃப்ரீக்குவென்சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நம்ம பாம்பு பண்ணையில அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்கிறோம், அல்ட்ராசானிக் சவுண்ட் வந்து ஒரு 3000 ஸ்கொயர் மீட்டரு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த சத்தம் வரும்போது பாம்பு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பாம்பு காது கேட்காதுங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது, நம்ம வெளிப்புற சத்தங்களை கேட்காது. ஓகே, பட் ஆனால் இந்த அல்ட்ராசானிக் சவுண்டை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சார் பொதுவாக வந்துட்டு இப்போ உலகத்தில் எத்தனை வகையான ஸ்னேக்ஸ் இருக்கு, குறிப்பாக வந்துட்டு இந்தியாவில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கு? நம்ம வந்து உலகம் பூரா 3000 வகையான பாம்புகள் இருக்கிறதா நம்ம கணக்கிட்டு இருக்கோம். அடேங்கப்பா. அந்த 3000 வகையான பாம்புகளில் வந்து சுமார் 10%, அதாவது லேமன் லாங்குவேஜில் சொன்னால் 10% நம்மள்ட்ட இருக்கிறதா எடுத்துக்கிறோம். 300 வகை பாம்பு இந்தியாவில் இருக்கு. கிட்டத்தட்ட 300 வகையான பாம்புகள் இருக்கு. அதில் 300 வகையான பாம்புகளில் வந்து மேக்சிமம் நம்ம வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கு. சுமார் 20 வகையான கடல் பாம்புகள் வந்து நம்ம இந்திய கடற்கரை ஓரமாக இருக்கு. இந்த பாம்பெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டு மீதி மனித இடத்துல இருக்கக்கூடிய பாம்புகளை மட்டும் நம்ம கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது, ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்ச போதும். சார் அப்ப எல்லா பாம்புமே வந்து விஷத்தன்மை உள்ளதானா? எந்த பாம்பு பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை தானா? நான் சொன்ன இந்த 300 வகையான பாம்புகள்ல வந்து கடல் பாம்பு அத்தனைக்கும் விஷம் உண்டு. ஆனா நம்ம கடல் பாம்பை என்கவுண்டர் பண்றது இல்லை, அதனால அதை விட்டுடலாம். நான் சொன்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய சில பிட் வைப்பர்ஸ்லாம் விஷம் இருக்கு, பட் அதான் நம்ம அடிக்கடி போய் பார்க்க போறதில்ல, அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அது மாதிரி நம்ம கிங் கோப்ரா சொல்றோம் இல்லையா, ராஜநாகம், அதுவும் கொடிய விஷம் உடையது, அதுவும் அடர்ந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியால தான் இருக்கு, அதையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி அதை பார்க்க போறோம். அர்பன் ஏரியாஸ்ல ஊர்ல மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல நம்ம மனிதன் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாம்புகள்னு சொன்னீங்கன்னா நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை பாம்பு, இது 4 மட்டும் விஷம் உள்ள பாம்பு. இதை தவிர நம்ம விஷமில்லாத பாம்புகள் அடிக்கடி பார்க்கறோம். என்ன மாதிரி பாம்பு? சார பாம்பு, ராட் ஸ்னேக், பச்சை பாம்பு, கொம்பரி மூக்கன், தண்ணி பாம்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பச்சை பாம்பு பிரச்சனை இல்லையா? பச்சை பாம்பு கண்ணை கொத்தும், பத்திரம்னு சொல்லுவாங்களே. பண்ண கொத்தாது. ஆக்சுவலி அது என்னன்னா, அந்த இது வந்து ஆர்போரியல் ஸ்னேக்ஸ், மரத்தில் இருக்கிற பாம்பு, அதோட ஐ பவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். விஷன் இஸ் வெரி அக்யூட்னு சொல்லுவோம். ஆனால் எங்கே மரத்தில் இருக்க பள்ளி ஓனை நோக்கி தான் அது போய் சாப்பிடும். ஆனால் அந்த ஐ விஷன் நல்லா இருக்கிறதால நம்ம ஒரு பாம்பை நல்ல பச்சை பாம்பு எடுத்து கண்ணுக்கு எதுக்கு நீட்டி இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஐபால் ரொட்டேட் ஆகும்போது ஏதோ இன்செக்ட்ஸ் இருக்கு, இன்செக்ட்ஸ் இல்லை பள்ளி இருக்கு இல்ல தவளை இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம கத்த வரும். அதோட நார்மலா ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கோம், ஒரு பாம்பு தோட்டத்துல இருக்கு இல்ல ஒரு மரத்துல இருக்குன்னா அதெல்லாம் நம்மள வந்து கொத்தாது, அப்படிலாம் கொத்தாது. பாம்பை ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம். புரியுது. சார் நீங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ரிசர்ச் பண்றீங்க,
நம்ம மக்கள் பண்ண ரிசர்ச் பத்தி சொல்றேன். ம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பாம்பு சட்டை உரிக்குது. ம். பாம்போட தோல் உரிக்கும் போதெல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். அந்த நேரத்துல அது கிட்ட போயிட்டீங்கன்னா உங்கள அட்டாக் பண்ணிரும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலி பாம்பு தோல் உரிக்கிறது வந்து லைஃப் டைம் ப்ராசஸ் அது. ஓ. எப்படி நம்ம மனுஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ் மேலே வளர்றதில்ல. ஆனால் பாம்பு அப்படி இல்லை. ம். பாம்பு கடைசி நாள் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ம். அப்படி வளரும்பொழுது என்ன ஆகும்னா, பழைய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் உரிச்சாதான் பாம்பு வந்து வளர முடியும். ஓகே. இன்கேஸ் பாம்பு தோலை உரிக்கலைன்னு சொன்னீங்கன்னா ம். சஃபகேட் ஆகி பாம்பு செத்து போயிடும். ஓ. தோல் உரிக்கிறது நிறைய ஃபேக்டர் சொல்கிறோம். நம்ம வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ம். இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா ஒழுங்காக பாம்பு தோல் உரிச்சிக்கிட்டே இருக்கும். ம். அந்த தோல் உரிக்கிறது வந்து அதோட வளர்ச்சியை தான் குறிக்குது. ஓகே. இப்ப இந்த தோல் உரிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது நல்ல பாம்பு மட்டும்தான் உரிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா இல்ல எல்லா இல்லை, பாம்புமே? எல்லா பாம்புமே தோலை உரிக்கணும். ஓகே ஓகே உரிக்கும். உரிக்கலைன்னு வச்சுங்க பாம்பு இறந்து போயிடும். இப்போ நம்ம ஸ்னேக் பார்ல நிறைய ரிசர்ச் பண்ணி இருந்திருக்கோம். இப்போ சில பைத்தன்ஸ் வந்து பாம்பு தோல் உரிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படும். ம். இப்போ நம்ம அனிமல் கீப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வார்ம் வாட்டர் போட்டு ட்ரீட் பண்ணி ஸ்லோவாக அந்த ஸ்கின் எடுத்துருவோம். எடுக்கலைன்னு சொன்னால் பாம்பு செத்து போயிடும். ஓகே. சரி, இப்ப அந்த பாம்பு இன்கேஸ் ஒருத்தங்களை அட்டாக் பண்ணிடுச்சுன்னு வைங்க, ஏதோ ஒரு ரீசனால, அவங்களுக்கு முதல் உதவி நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், பாம்பு கடிப்பட்ட இடத்துல இருந்து மேலே கட்டு போடுங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். சுண்ணாம்புலாம் தடவுவாங்க. சுண்ணாம்பு போடுங்க, வாயில வச்சு சும்மா கட்டு. கடிச்சு பிளேடால சரிட்டு எடுத்து பாருங்க, டர்னிகட் போடுங்கலாம் சொன்னோம். இப்போ நம்ம அதெல்லாம் சஜஸ்ட் பண்றதில்ல. ஓகே. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாம்பு கடிச்ச உடனே நியர்பை ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ஆன்டிவெனின் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். ஓகே ஓகே காரணம் என்ன, அது மட்டும்தான் ரிலையபிள் ட்ரீட்மெண்ட். ஓகே. அதர்வைஸ் இப்போ கட்டு போட்டோன்னா அந்த இடத்துல விஷம் அப்படியே தங்கிட்டு கேங்க்ரீன்ஸ் ஃபார்ம் ஆகி தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்துது. ஓகே அதில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரே எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போக முடியும்னு போகணும். அவ்வளோ. ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்னு பேனிக் ஆக கூடாது. நிறைய பேருக்கு ஏன்னா அது சில சமயம் வெனமஸ் இல்லாத ஸ்னேக் கூட கடிக்கும்ல. ஆமா. இப்போ நம்ம வெனமஸ் ஸ்னேக்ஸாக வெனம் இல்லாத ஸ்னேக்ஸானு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எலிசா டெஸ்ட் மூலம் இப்போ உடனே டாக்டர்ஸ் பார்த்துடுறாங்க. ஓகே பார்த்துட்டு டாக்ஸின் இருந்தால் தான் நம்ம ஆன்டிவெனின் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஆனால் இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. சோ கடிச்சா அவங்க பயப்படாம அவரை நீட்டா தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணணும். அட்மிட் பண்ணி சொன்ன ஆன்டிபயோட்டிக். மாதிரி பேனிக்கா இல்லாமல் அவரை நேரடியாக அழைச்சிட்டு போய் நியர்பை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டா அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போல்லாம் சார் நிறைய விஷயம் அந்த பாம்புகளை பத்தி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைனலா கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதாவது மனிதர்களுக்கும் பாம்புகளுக்கும் இருக்கக்கூடிய புரிதல் அப்படின்றது இன்னைக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும்? நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி பாம்புகள்னா ஒரு பயம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. பாம்பு கடிச்சா இறந்துருவோம், எல்லா பாம்புமே விஷம் உள்ளது, கடிக்கும்னு நினச்சோம். பட் கடந்த 50 ஆண்டு காலமாக இப்போ சென்னை பாம்பு பண்ணை வழியாக நம்ம செயல்படுத்துகிற விழிப்புணர்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டில் பாம்பு பற்றி மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்ச்சி இருக்குது. வாவ் சூப்பர். எல்லா பாம்பும் விஷம் இல்லை. குறிப்பாக அந்த 4 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷம் பண்ணது. ஓகே. இந்த 4 வகையான பாம்புகள் கடித்தாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு போனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ விஷமுறிவு மருந்தை நிறைய பர்ச்சேஸ் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலையும் அடிக்குவேட்டாக ஸ்டாக் இருக்கிறதால மக்கள் கடிப்போட்ட உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதால அதை தான் பயன்படுத்துகிறாங்க. பாம்பை பாதுகாக்கணும், அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாம்பு ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் ஸ்னேக் ஹெல்ப்லைன் வச்சுருக்கோம். அதில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து இது விஷமுள்ள பாம்பா விஷம் இல்லாத பாம்பா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்குற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் பெருமையான விஷயம் அது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீட்லயோ நம்ம சுற்றுச்சூழல்ல எங்க பாம்பை பார்த்தாலும் நம்ம பேனிக் ஆக வேணாம், என்ன பண்ணணும், அதுக்கான ஹெல்ப்லைன் இருக்கு, ரெஸ்கியூ டீம் இருக்குன்னு சொல்லி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. முக்கியமா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கோட்டை தாண்டி நம்மளும் போத்தவில்லை, அவங்களும் வர வேண்டாம் மாட்டாங்க அப்படிங்கிற சூப்பரான இன்ஃபர்மேஷன் நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்களும் ரொம்ப ஒரு பிஸியான பர்சன்னு தெரியும். ஸோ எங்களுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சி சென்னை பாம்பு பண்ணையில் ரொம்ப இனிதே வந்து நடைபெற்றதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பாம்பு பண்ணையோட ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் கலையரசன் சார் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார். மழை காலத்தில் எப்படி இருக்கணும், பாம்புகள் வந்தால் எப்படி நம்ம வந்து ப்ரிகாஷனோட இருக்கணுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ மனநிறைவோட இன்னைக்கு நிகழ்ச்சி நாங்கள் வைண்ட் அப் பண்ணுறோம். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்து சந்திக்கிறோம். Until then, bye from பிரீத்தி, சுரேஷ் அண்ட் பரத். இது உங்கள் வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. பாய்.